கூலி ஆடியோ லான்ச்ல நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. ரொம்பவே சரி நல்ல கலகலப்பா வந்து மனுஷன் வந்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் பேசும்போது அந்த அரங்கமே அதிர்ந்துச்சு பாருங்க. வெறித்தனம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ என்ன பேசியிருக்காருங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். அவர் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து சில விஷயங்கள்லாம் சொல்றாப்ல. அதுக்கடுத்து நான் ரஜினி சார் கூட வந்து 7 படம் முன்னாடி பண்ணியிருக்கேன். அந்த 7 படமே சரி நான் வந்து வில்லன் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் சிவப்பு மனிதன் சொல்லிட்டு பல படங்கள். அதுல வந்து சத்யராஜ் அவர்கள் வில்லனா தான் நடிச்சாரு. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டரா அவர் பண்ணல. ஆனாலுமே அதுக்கடுத்து உள்ள 2 பேருக்குள்ள கிளாஷ் அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அவர் சொல்றாரு, நான் 7 படம் நடிச்சேன், எந்த படத்துலயும் நான் வந்து அவருக்கு நெகட்டிவா எல்லா படத்துலயும் நடிச்சேன் தவிர பாசிட்டிவா நான் வந்து நடிக்கல. ஆனா இந்த கூலி படத்துல அவர் கூட நான் ரொம்பவே சரி பாசிட்டிவா நடிச்சிருக்கேன். இதுல நானும் அவரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்டா வந்து நான் நடிச்சிருக்கேன் ரஜினி சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷன் வந்து ஸ்டைலா இருக்கலாம், அதாவது அவர் வந்து நடக்கும்போது ஸ்டைலா இருக்கலாம், பேசும்போது ஸ்டைலா இருக்கலாம், சரி ஓகே பார்க்கறதுக்கு கூட ஸ்டைலா இருக்கலாம். ஆனா ரஜினி சார் வந்து தூங்கும் போது கூட அவர் வந்து ஸ்டைலா இருக்கிறாரு. அவர் வந்து பாக்குறதுக்கு அவர் தூங்கும் போது நம்ம பார்த்தோம்னா அப்போ கூட அவர் அவ்வளோ ஸ்டைலா இருக்காருங்க. எப்படிங்க ஒரு மனுஷரால வந்து தூங்கும் போது கூட ஸ்டைலா இருக்க முடியும்? அது நம்ம ரஜினி சாரால மட்டும்தாங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் அவர்கள் ரொம்பவே சரி கலகலப்பா வந்து பேசி அந்த அரங்கத்தையே வந்து ரொம்ப கலகலப்பா வச்சிருந்தாருன்னு சொல்லலாம். ரஜினி சாருமே அவரோட ரியாக்ஷனுமே சூப்பர். ரஜினி சாருமே சிரிச்சு வந்து தேர் பண்ணிட்டு இருந்தாரு சத்யராஜ் அவர்களுடைய ஸ்பீச் எல்லாத்தையும். ஸோ இந்த கூலியோடைய இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எங்கேயோ போயிடுச்சு. இவங்க ஸ்பீச் எல்லாம் ஒரு பக்கம் போகுது, தலைவர் ஸ்பீச் ஒரு பக்கம். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, என்ன ஒரு ட்ரெய்லர், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி வந்து படத்துடைய ஹைப்பை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆடியோ லான்ச் வந்து களை கட்டிடுச்சு. அப்படியேட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்பீச்சுக்கும் தலைவருடைய இதுக்கும் தலைவர் ரியாக்ஷனுக்கும் அப்படி வந்து அதிருது ஸ்பீச்சை கேட்கும் போதெல்லான்ட்டு. வெறித்தனாங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து தரமான ஒரு சம்பவம் சூப்பராக வெறித்தனமாக பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்து சொல்லுவேன்னா அந்த கூலியோடைய ஆடியோ லான்ச் வந்து அவங்க வந்து பண்ணது தான். கண்டிப்பாக ஜெயிலருக்கு சூப்பராக பண்ணாங்க. அதை விட ஒரு 10 மடங்கு மேலே அந்த கூலிக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும், அவங்கள நம்ம பாராட்டியே ஆகணும். லோகேஷ் கனகராஜுமே சரி இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது மிரட்டி வச்சிருக்கிறாரு. ஸோ நிறைய சம்பவங்கள் இதுக்கு அடுத்தடுத்து இருக்குது. தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.